ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்கள் ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் பக்தர்கள் நிற்கும் பாலத்தை அகற்ற முடிவு செய்துள்ளனர். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பாலம் என்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது போன்ற சபரிமலை தகவல்களுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை பக்தர்கள் வசதிக்காக சபரிமலை, பம்பை, நிலக்கல் ஆகிய இடங்களில் 376 கோடி ரூபாயில் செலவில் 6 மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பம்பை ஹில்டாப்பில் இருந்து கணபதி கோவிலுக்கு 32.9 கோடி ரூபாய் செலவில் 12 மீட்டர் நீளம் 10 மீட்டர் அகலத்தில் பாலம் அமைக்கப்படுகிறது. சன்னதியில் மேல் சந்தி மற்றும் தந்திரி அறைகள் தற்போதுள்ள இடத்திலிருந்து மாற்றப்பட உள்ளன. 18 படி ஏறியதும் பக்தர்கள் தரிசனத்துக்காக வரிசையில் நிற்கும் மேல் பாலம் அகற்றப்படும். இதற்காக 90 கோடி ரூபாயில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். சன்னதி பின்புறம் இராணுவம் அமைத்த பெய்லி பாலத்திற்கு பதிலாக 70 கோடி ரூபாயில் புதிய பாலம் அமைக்கப்படும். இவை உட்பட பல பணிகள் சபரிமலை மாஸ்டர் பிளான் கமிட்டி மேற்பார்வையில் நடைபெற உள்ளன. ஏப்ரலில் துவங்க உள்ள இந்த பணி அரசு மானியம் மற்றும் நன்கொடையாளர்கள் வாயிலாக செய்து முடிக்கப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. கேரள மாநிலம் சபரிமலை திருப்பதி மாடல் என்ற திட்டத்தை அரசு அறிவித்தது. ஆன்லைன் முன்பதிவு வாயிலாக பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் அதற்கான எந்த ஏற்பாடும் இங்கு செய்யப்படவில்லை. மண்டல காலத்தில் பக்தர்கள் வேதனையடையும் கண்ணீருடனும் 18 மணி நேரம் காத்திருந்தும் ஐயப்பனை பார்க்க முடியாமல் திரும்பி சென்ற சம்பவங்கள் ஏராளமாக நடந்து வந்தன. ஒரு நாளில் எத்தனை பக்தர்கள் அனுமதிக்க முடியும் என்ற கணக்கில்லாத தேவசம் போர்டு தினமும் 1 லட்சம் பேர் தரிசனம் என சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பம்பையிலிருந்து சன்னிதானம், பெரிய நடை, பந்தல் வருவதற்கு பக்தர்கள் 16 மணி நேரம் நிற்கின்றனர். அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தால் பம்பையில் பக்தர்கள் தடுக்கப்படுகின்றனர். வாகனங்கள் பழையபடி மீண்டும் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றன. முன்னெப்போதும் இல்லாத அளவு இந்த ஆண்டு மட்டும் பிரச்சனை உள்ளது. கேரள அரசு அல்லது தேவசம் போர்டு விளக்கம் அளிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோ தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். உன் சாமியே சரணமையப்பா.